நான் என்ன வேணா பண்றேன். சீரியஸா இவ்வளவு மேடா ஒரு படம் எடுக்க முடியாதுன்னு இவ்வளவு கிரேசியா ஒரு படம் ஆதிக் ரவிச்சந்திரால மட்டும் தான் அதை புல் ஆஃப் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ரொம்ப கிரேசி, ரொம்ப ஃபேன் சென்ட்ரிக்கா. நான் சொல்றது ஒரு ஃபேன் பாய் மாதிரி தான் அவர் யோசிச்சிருக்காரு. அதாவது ஒரு டைரக்டர் ரைட்டர். நான் படம் பார்க்க போனேன்னா என்னெல்லாம் படத்துல இருக்கணும் அதெல்லாம் நான் படத்துல வைக்கிறேன். அவ்வளவுதான், எல்லாத்தையும் வைக்கிறேன். லைட்டா இன்ட்ரெஸ்ட் இருந்து போனாலுமே எண்ட்ல ஃபேன் ஆகுற மாதிரி இருந்துச்சு அது ப்ரோ. ஆனா என்ன சொல்றது, சீரியஸாவே சொல்றேன் ஆதிக் ப்ரோ, யூ ஹேவ் மை ரெஸ்பெக்ட் ப்ரோ. பேச்சு கூட வர மாட்டேங்குது படம் பார்த்துட்டு வந்ததுல இருந்து, அப்படி இருக்குது. ஆனா படம் முன்னாடி லைட்டா பயந்துட்டு இருந்தோம். இப்ப ஆதிக்க செய்ய போறாங்களா இல்ல ஆதிக் செய்ய போறான்னு பார்த்தா ஆதிக் செஞ்சுட்டான். This is the discussion we had for GBU. டிஸ்கஷன் இல்ல, GBU இஸ் a statement. ஒரு எப்படி சொல்றது, நான் இப்படிதான் படம் பண்ண போறேன், என் படத்தை வந்து பார்த்தா உங்களுக்கு என்ஜாய்மெண்டா இருக்கும், நீங்க லாஜிக் எதையும் யோசிக்காதீங்க. ஆதிக் ஸ்டேட்மெண்ட், ஆதிக் ஸ்டேட்மெண்ட் அண்ட் ஆதிக் யூ வான் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த படம். நான் என்ன வேணா பண்றேன் பாப்பீங்க அப்படிங்கிற மாதிரி. அது மகிழ் திருமணி சொன்னார்ல, கலாய்க்கணும்னே உள்ள அது அவர் பண்ணல, ஆனா இவர்தான் பண்ணிருக்காரு. அவரும் பண்ணாரு, அவர் கலாய்க்க கூட ஒண்ணுமே இல்ல அதுல. ஆனா இதுல வந்து அது வேணா அக்செப்ட் பண்ணல. இதுல வந்து மனுஷன்